சிலுவை நிழலில் சில நிமிடங்கள் இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 18 வசனம் இப்படியாக சொல்கிறது, பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இதை பார்த்துக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தனிமையாகப்பட்டவர்களாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம். ஏற்ற துணை இன்னும் எனக்கு கிடைக்கலையே, வயசு இவ்வளோ ஆகிட்டு நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நெடுங்காலமாக காத்திருப்பது இதயத்தை இலக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொன்ன வார்த்தைப்படி இது வரைக்கும் நீங்கள் அநேக ஆண்டுகளாக ஆண்டவரையே நம்பியிருக்கிறேன், ஆண்டவரை காத்திருக்கிறேன், ஆனால் இன்னும் எனக்கு திரும்ப நடக்கலைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே ஒரு மனுஷனுக்கு என்ன செய்கிறார்? துணையை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதேபோல் மனுஷனை ஆண்டவர் படைத்தார். அதிகாரத்தில் ஃபுல்லாக பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றையும் அவர் ஒவ்வொரு நாட்களில் படைக்கிறத நம்ம பார்க்குறோம். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்ததை நம்ம பார்க்குறோம். மனுஷனிடத்துலேருந்து ஆண்டவர் பாருங்கள், அவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அவனுக்கென்று ஒரு மனுஷியை படைக்கிறார். ஒரு ஆதாமுக்கென்று ஒரு ஏவாளை படைத்த ஆண்டவர் இன்றைக்கும் அவர் நமக்கென்று ஒரு ஏற்ற துணையை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், கண்ணீரோடு கூட விதைக்கிறவன் கெம்பரத்தோடே கேட்பான். இந்த நாட்களும் கூட கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பரத்தோடே கூட அறுப்பான் என்ற வார்த்தையின்படி அவர் நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், துணைக்காக அங்கங்கே அலைஞ்சிட்டே இருப்பாங்க. புரோக்கர் நம்புவாங்க, நிறைய ஊழியர்களை நம்புவாங்க, கடைசியில் எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தரே நமக்கு என்ன செய்தார்? மனுஷனுக்குண்டு மனுஷனை படைத்த ஆண்டவர் நமக்கு ஏற்ற துணை தரது அவர் கையில் தான் இருக்குது. எனவே அவருடைய சமூகத்தில் நம்ம கர்த்தரோடு ஜெபிக்கும் பொழுது நம்ம நினைப்பதை விட ஜெபிப்பதை விட அற்புதமான ஆச்சரியமான நல்ல ஒரு ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல மணமகளை கற்று தருவார். என் வாழ்க்கைன்னு கூட நான் அநேக ஊழியத்துக்கு ஒரு இடத்துல பார்த்துருக்குறேன். நான் ஆண்டவரையே நம்பியிருந்தையா, என் குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல துணையை கற்று கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் நேசிக்கிறாங்க. என் மனைவி வந்த பிறகு தான் அந்த குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்குது. என் கணவர் வந்த பிறகு அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லத்தக்கதாக இன்றைக்கி நிறைய குடும்பங்களை நல்லா ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்பேற்பட்ட வாழ்க்கைத்தினை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதில் 24 வசனம் சொல்கிறது, இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடையே சேர்ந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பாருங்கள், நம்மளும் கூட கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். கத்துறது நாட்கள் கூட பார்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்ற துணையை கத்துறது வந்து குழந்தை பாக்கியத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து நிறைவில்லாமல் உங்களை கத்திர அளவில்லாமல் ஆசிரியக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்பாராக. ஆமென்.